கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளை உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த காலின் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திக்க தந்த பிரதான ஒரு பாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரும் கர்த்தர் இதுவரை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து தேவையை சந்தித்து வந்த எல்லா தயவுக்காக ஆண்டவருக்கு திரும்பவும் நன்றி செலுத்தி அவரை துதிக்கிறேன். உங்களை ஒரு நாள் மறவாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் ஜெபத்தில் நினைத்து உங்களை கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்க வேண்டும் என்று அவரிடத்தில் எப்பொழுதும் விண்ணப்பண்டு உங்களை சிந்தித்துக் கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு இது நாள் வரை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே ஆராதனைக்கு நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் rooted with the word of God, அப்படி rooted in the word of God. தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி இருப்பது. தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி இருப்பதின் அவசியத்தை பற்றி நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி இருப்பது என்றால், அதாவது அவருடைய சித்தத்தையும் அவரையும் அறிவதிலே நம்முடைய சிந்தையை ஒன்று கூட்டி இருப்பதுதான் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி இருப்பது. அது மாத்திரல்ல, அவருடைய வார்த்தையை நாம் தினமும் நினைத்து அந்த வார்த்தையை மனதிலே நிலை கொண்டு அதன்படி நடக்க தியானிக்க கர்த்தரிடத்திலே நாம் எப்பொழுதும் உண்மைகளாக நடக்க அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. ஆகையினால்தான் நாம் அவரை அதிகமாக அறிவதற்கும் அவராலே நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அவர் வார்த்தை நமக்கு தேவை. ஆகையினாலே தான் நாம் எப்போதும் அவருடைய வார்த்தையை நம் மனதிலே ஆழமாய் பதித்திருக்க வேண்டும். ஆகையினால வேத வார்த்தையின்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நன்மை செயல்படுத்துவது அவருடைய வார்த்தை தான். நம்மளை வழிநடத்துவது அவருடைய வார்த்தை தான். நம்மை அவர் நன்மை செய்ய வைப்பது அவருடைய வார்த்தை தான். நமது பாடுகளிலிருந்து நாம் விடுதலையாக்குவது அவருடைய வார்த்தையில் தான். எந்த நிலையிலும் நாம் உயர்ந்திருக்க வேண்டுமோ தாழ்ந்திருக்க வேண்டுமோ, அவரை பற்றி பேச வேண்டுமோ, அவரை பற்றி அறிய வேண்டுமோ, அவரை பற்றி சொல்ல வேண்டுமோ, அவரிலிருந்து நன்மை பெற வேண்டுமோ, நமக்கு வேண்டியது அவருடைய திருவசனங்கள் நம் மனதிலே ஆழமாய் ஊன்றி இருக்க வேண்டும். அதையெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யும்போது ஆகையினால்தான் பாவத்தை உணர்த்துவதற்கும் அவர் வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனை அறிவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தை நமக்கு உணர்த்துவதும் தேவனுடைய வார்த்தையில் தான். நம்மை நீதிமானமாக்குவதும் அவருடைய வார்த்தை தான். நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதும் விசுவாசத்தில் வளர்வதற்கும் உதவியாக இருப்பது அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் கர்த்தரால் அவர் வார்த்தையின் மூலமாகத்தான் பேசுகிறோம். அவர் வார்த்தை மூலம்தான் அவரோடு பேசுகிறோம். அவர் மூலம் வார்த்தையின் மூலம் தான் நாம் வழி நடத்தப்படுகிறோம். அவர் வார்த்தையின் மூலமாக எப்பொழுதும் நம்மை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் கர்த்தர். ஆகையாலே தான் தேவனுடைய வார்த்தை நம்மிலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்பது ஒரு நிச்சயம் நம்மிலே இருக்க வேண்டும். ஏனோ தான் என்று ஒரு கர்த்தர் விசுவாசிக்கிறவன் ஒரு விசுவாசி ஆனால் அவனிலே அவன் வளர வேண்டியது தேவனுடைய வார்த்தையில். அவருடைய வார்த்தையில் எப்பொழுதும் மனதிலே நிலை இருக்க வேண்டுமாய் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக அவர் வார்த்தை பேசுகிறவராக இருக்கிறார். அதனால வேதத்தில் ஒரு வார்த்தையை வாசிப்போம். எரேமியாவுக்கு எழுதின நிருபத்திலே 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். எரேமியா நிருபம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒருத்தனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்தால் அவன் நீர்க்கால் பக்கத்துல உள்ள மரத்தை போல இருப்பான். நீர்க்கால் மரம் இருந்தா எப்படி இருக்கும்? அது வேரூன்றி இருக்கும். அதோடைய காலத்துல சீசன்ல
பொருட்சீர்த்த பல சீசன்ல அது பழத்தை கொடுக்கும். ஆனால் தண்ணீர் இல்லாத நேரத்துல கூட அதனுடைய இலை செழிப்பாக இருக்கும், பச்சையா இருக்கும். கனி எப்போ கொடுக்கும்? சீசன் தான் கொடுக்கும். ஆனா இலை எப்பொழுதும் பச்சையா இருக்கும். ஆகினால கர்த்தருடைய வார்த்தை நம்மில் இருந்தால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் எப்பொழுதும் அவளுக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாக, மனமகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்போம். நாம் எப்பொழுதும் பார்த்த வெறும் பச்சையில பார்த்த ஒரு சந்தோஷம் வரும், நம்மிலே மற்றவர்கள் அந்த சந்தோஷத்தை காண்பார்கள். அதே விதமாக அதே வார்த்தையை தான் அங்கே சங்கீதக்காரனும் 1ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார். அதை நாம் படிப்போமா? 1ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கே அதே காரியத்தை தான் இந்த சங்கீதக்காரரும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க எப்படி இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தையில நீங்கள் இரவும் பகலும் தியானித்தால் அந்த வார்த்தை உங்களை எப்போது நிலை கொண்டிருக்கும். எப்படி தியானிக்கின்றால் உங்கள் மனதில் பாவம் நில்லாமலும் உட்காராமலும் நடவாமலும் இருக்கும். உங்க சிந்தையிலே பாவம் இல்லாமல் இருந்து தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் பிரியமா இருந்தீங்கன்னா இந்த பாவம்லாம் போயிடும். அதான் சொல்றாரு. இதெல்லாம் இல்லாம நீங்க தேவனுடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து, அப்படி கர்த்தருடைய பிரியமாவாய்த்தில் இருந்தா அவன் இரவும் பகலும் தியானிப்பான். அப்படி தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா, ஒரு மரம் நீர்க்கால் என்ற ஓரமா நடப்பட்ட ஒரு மனுஷன் மரத்தை போட்டிருப்பான். அவன் இலை உதிராதான். நீங்க பாத்தீங்கன்னா நீர்க்கால நடப்பட்ட மரத்துல போய் பாத்தீங்கன்னா ஆத்துக்கார ஓரத்துல இருக்கிறவங்க தண்ணீர் இருக்கும் போது எப்போதும் இலை உதிர்வதில்லை. அதனால் அதோடைய சீசன், அது தன்னுடைய காலத்துல கனிதரும் காலத்துல கனி கொடுத்துரும் ஒழுங்கா. அதுதான் முக்கியமான காரியம். ஆகினால்தான் நாம கனியை தருகிறதை எப்பொழுதும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னொரு காரியத்தை எடுப்பதும்போது பார்த்தோம்னாக்கா எல்லா காரியங்களிலும் நம்ம அது மட்டும் இல்ல, நம்ம அவருடைய வயத்துல வேரூன்றி இருந்தோம்னா நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்வதெல்லாம் மற்றவருக்கு செய்யக்கூடிய காரியங்கள். நான் மற்றவருக்கு எதை செய்யணும்னு விரும்பி செய்யறோமோ அது உங்க வாழ்க்கையில வாய்க்கணும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை எப்பொழுதும் மறவாமல் இருக்கணும். அது உங்க வாழ்க்கையில, அது உங்க இருதயத்துல அது எப்பொழுதும் பதிந்து இருக்கணும். அது ஒரு நாள் கூட மறந்து போகக்கூடாது. ஆகையினாலே நாம் தண்ணீர் அன்றில் நாம் பார்க்கணும், அப்படியே மரம் போல நம்ம இருப்போங்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில நாம் பார்க்குவது அது தன் பருவத்துல மட்டும் இல்ல, அந்த மரத்தை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அவங்க. ஒரு மரம் பருவத்துல காய் கொடுக்குது, அது செழிப்பா இருக்குதுன்னா அந்த ஓனர் என்ன பண்ணாரு, பார்த்து எப்பொழுதும் சந்தோஷப்படும். மற்றவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஐயா அந்த வீட்டுல மரம் இருக்குது, ஓ சூப்பரான மரம், அந்த மரமா நான் பார்த்ததில்லை. அப்படி மற்றவர்களும் நம்மை பார்த்து அதை பெருமைப்பட்டு நம்மை பற்றி சாட்சியா பேசக்கூடியவர்களாக நம்ம அமைப்போம். அதுதான் தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆகவே நாம் எப்பொழுதும் ஒரு வாழ்க்கையில வேறத்துடைய வார்த்தையில நிலைத்திருந்தா அது நம்ம எப்பொழுதுமே மற்றவரை அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், மற்றவர்களால கவரக்கூடியவர்களாக இருப்போம். இவரிடத்துல போனா ஒரு நல்வார்த்தை கிடைக்கும் என்பதை உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னிடையே நிறைய பேர் வர முடியாது, என்னுடைய போன்ல என்ன வார்த்தை கேட்க எல்லாரும் அநியாயமா போன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். என்னுடைய இந்து நண்பர்கள், என்னுடைய இந்து சொந்தக்காரர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்க வேதத்தை படிங்க, வேதத்தை வாசித்து பாருங்கள், கர்த்தரை ருசித்து பாருங்கள். அப்பொழுது உங்க வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு மற்றவருக்கு ஒரு ஊண்டுதலாக, மற்றவர்களை பார்த்து கேட்கக்கூடிய காரியங்களாக இருக்கும்.
அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நான் வேறொன்று இருப்பது. ஆகையால இந்த வேதத்தில் அது மட்டும் இல்ல, நீதிமொழிகளிலே நீதிமொழிக்காரர் ஒரு வார்த்தை சொல்கிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் கனியை கொடுக்கும். அப்போ நீதிமான் வேர் எங்க இருக்குது? அவருடைய வார்த்தையில இருக்குது. நீதிமான் என்ன? வார்த்தையை அறிந்தவனாக அதிலே மனதில் இருக்கிறதா, எண்ணத்திலே சிந்தையில இருக்கிறதா இருக்கும். அப்படி இருந்தாதான் அவன் வேரூன்றி இருப்பான். அவர் வேறு என்ன தருவான்? கனி தருவான். அப்போ வேத வார்த்தையில் நம்ம வேரூன்றி இருந்தால் நம்ம என்ன ஆக்கப்படும்? நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான்களாக்கப்படுகிறது மட்டும் இல்ல, நம்ம என்ன இருக்கிறோம்? நம்ம கனி கொடுக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். வேண்டுமென்றால் நீதிமான் இருக்க வேண்டுமென்றால் தேவ வார்த்தை நம் உள்ளத்தில் எப்பொழுதும் நிலை கொண்டிருக்க வேண்டும். சாதாரண இல்லைங்க. நீங்க படுத்தீங்கன்னா ஆற்றுடைய வார்த்தை தான் வரும். காலையில் எழுந்திருச்சின்னா தேவடைய வார்த்தையில் தான் வரும். எப்பொழுதும் அது உங்க வாழ்க்கையிலே இருந்துகிட்டே இருக்கும். நடுவில் ராத்திரியில் எழுந்திரிச்சோன்னு நம்ம நினைச்சோம், யாரையாவது நினைச்சு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அந்த வார்த்தை நம்மள இருப்பதுனால மற்றவர்களும் நம்ம சிந்தனை இருப்பார்கள். நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணணும்னா எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் நினைத்து ஜெபம் பண்ணுவோம். நமக்கு தூக்கம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. அப்படி நான் நிறைய நைட்ல எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு களைப்பு வந்ததில்லை. அடுத்த நாள் படுத்து தூங்க மாட்டேன், நேற்று ராத்திரி 10 எழுந்திரிச்சேன் அப்படின்னு. ஏனென்றால் இது கர்த்தரால் வரக்கூடிய ஒரு பாக்கியம். ஆகையினால்தான் நம்ம எல்லாவற்றை காரியங்களையும் தேவனுடைய வார்த்தையை மையமாய் கொண்ட வாழ்க்கையா இருக்க வேண்டும். நீங்க வேத வார்த்தையில வேறொன்று இருக்கிறேன்னா உங்க வாழ்க்கையில வேத வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? மையமாக இருக்கணும். அதுதான் உங்களை வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அது உங்களை ஆளுகிறதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நீங்க உங்க வாழ்க்கையில மற்றவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 ராஜாக்களிலே 19ஆம் அதிகாரத்தையும் 30-31 வசனங்களை படித்தோம். இந்த விதமாக அங்கே அவரால் எழுதப்பட்டிருக்கிறது. படிப்போம். சாமுவேல் எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகத்திலே 2 ராஜாக்கள் 19, 30, 31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா வம்சம் எப்படி இருப்பார்களா? தப்பி இருந்தவங்களாம் கீழே வேர்பட்டு மேலே கனி கொடுப்பாங்க. அப்போனா நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், நம்ம வார்த்தையிலே ஊறிண்டு இருக்கிறோம். அது நம்ம கனி என்பது வாழ்க்கையில் வெளிப்படும், மேலே வரும். உள்ளான வார்த்தைகள் வேரூன்றி இருக்கும் இருதயத்துல வெளிப்படுவது கனி. யூதா வம்சத்தார் குறைந்து போனாலும் அவர்கள் வேரூன்றினவர்களாக இருந்ததுனாலே மேலே கனி கொடுக்கிறவர், மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார். மற்றவர்கள் எப்பொழுதும் ஆதரவு உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதுதான் பாக்கியமான ஒரு காரியம். 31 படிப்போம். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். அவங்க சீயோன்ல இருக்கிறவங்களும் சரி, எருசலேமில் இருக்கிறவங்களும் சரி, அவர்கள் புறப்படுக்கு முன்பாக தங்கள் வேர்களை ஊன்றவர்கள், வேறு ஆழமாய் ஊனிறவர்களாகவும் கனி கொடுக்கிறவர்களாகவும் இருந்து இப்படி வெளிப்பட்டார்கள் என்று அந்த வார்த்தையில படிக்கிறோம். ஆகையினால்தான் வேரூன்றி இருந்தா மேல கனி ஆட்டோமேட்டிக்கா வரும். அது வேறு ஊன்லன்னா கனி வராது. இப்ப வருஷ மக்கள் இப்ப வர மரங்கள் கனி கொடுக்கிற மாதிரிலாம் ஒரு 10 வருஷத்துல வெட்டி போட்டுறாங்க. ஏன்னு கேட்டா அதெல்லாம் ஹைபிரிட் வெரைட்டி. அது ஊனுவாங்க, அது வேர் கொடுக்காது. ஆனா 5 வருஷத்துல பலனை கொடுத்துரும், 10 வருஷத்துக்கு வேற மரம் நடணும். ஆனா எங்க வீட்டுல எல்லாம் கிராமங்கள்ல இருக்க மரங்களாம் தலைமுறையா இருக்குது மரங்கள். அதெல்லாம் எத்தனையோ வருஷம் வச்சு அது இன்னும் மாங்காய் காய்ச்சிட்டு இருக்குது. மாங்காய் பழம், தென்னை மரம் வச்சிருக்காங்க. தென்னங்காய் தேங்காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது ஏன்னா அது வேறு ஆழமா இருப்பதனால அது அசைக்கப்படுவதும் இல்லை. தென்னை மரம் பாருங்க, எவ்வளவு காத்தடிச்சாலும் எது வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் அது ஒன்றும் அதை அசைக்க முடியாது. காரணம் அது வேர் ஆழமாக இருக்கிறதுனாலே நாம் பார்க்கிறோம். ஆகையினால்தான் பவுலடியார் சொல்றாரு, நம் வேதத்திலே கர்த்தரோடு அதிகமாக இருந்திருந்தால், ஆவியாரோடு நம்மளில் நினை கொண்டிருந்தால், அவருடைய வார்த்தையின் மூலம் அதை நாம் அறிந்திருந்து அதை ஏற்றுக்கொண்டு ஆவியாரோடு நம்ம நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வார்த்தை நம்மளை நிலைத்திராவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது.
ஆகையினால்தான் அவர் எழுதும்போது கலாத்திய நிருபம் எழுதும்போது கலாத்தியர்களுக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 இந்த 9 கனிகள் வெளிப்படும் வேண்டும் என்பதை அங்கு உணர்த்தியிருக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவன் ரட்சிக்கப்பட்டு ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டு அவன் கர்த்தருக்கென்று வாழ்ந்தானால் அவனுடைய நிலை எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும். அப்படி வார்த்தையில் நின்றால் ஆவியானவர் அவனிலே கனிகளை காணப்படும். ஆவியார் அவனுக்கு கனிகளை கொடுப்பார். அந்த கனி அவனில் வெளிப்படும். எப்படி படிப்போம்? அன்பு. ஆவியின் கனியானது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 வரணும். அதுல 2 காரியம் நமக்கு முக்கியமானது, அன்பும் இச்சையடக்கம். கடைசி 9. நீங்க ஆண்டோட வார்த்தையில வேரூன்றி இருந்தீங்கன்னா எந்த ஒரு இச்சையிலையும் நீங்க விழ மாட்டீர்கள். புதிய ஏற்பாட்டில் எல்லாமே உள்ளரங்கமா பேசப்பட்டு மனித உள்ளத்துக்குள்ள என்ன நடக்குது என்பதை தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்க வாயிலிருந்து வயிற்றுக்குள்ள போறது ஒன்றும் செய்யாது, ஆனா உங்க உள்ளத்திலிருந்து வாய் வழியே வருது, அதை தீட்டுப்படுத்தும். அப்போ நம்ம உள்ளத்துல ஆண்டோட வார்த்தை இருந்தா உள்ளர அது ஆண்டோடைய வார்த்தையை தான் வெளிப்படுத்தும். அது கனியை கொடுக்கும், இச்சைக்காது. ஏன்னா இச்சையை நம்மள ரொம்ப மாய்த்து. இந்த உலகத்துல எல்லாரும் கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படுது இச்சையினால. ஒரு ஊழியக்காரர் அப்படி பண்ணிட்டாருன்னா அதை பத்தி நம்ம இச்சைப்படும். ஐயோ நமக்கு அப்படி இல்லையே, நம்ம ஊழியம் இப்படி இல்லையே. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறவர். அவர் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக வாழும். இச்சை எடுக்கணும் பணம் ஆசை. அவங்க வீடு நல்ல வீடு கட்டியிருப்பாங்க, உடனே அது நமக்கு ஆசை வரும். ஐயோ அவங்கள ஆண்டவர் அப்படி வச்சிருக்காரு, நம்மளையும் அப்படி வச்சுக்கல. ஒத்து பார்க்கக்கூடிய தன்மை இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்னா, அந்த இச்சை அடக்க கனி நம்மள்கிட்ட இல்லைன்னா நம்மை நாமே ஒத்து பார்ப்போம். ஐயோ அந்த ஊழியக்காரர் நல்லா இருக்கு, அந்த அவங்க விசுவாசி தான், எங்களோட நல்லா இருக்காங்களே, இப்படி என்ற புலம்பல் வாழ்க்கையில வரும். அதனால்தான் அந்த கடைசி இச்சை அடக்க தேவையாயிருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய வார்த்தையிலே நாம் எப்பொழுதும் மனதிலே நிலைநிறுத்திக் கொண்டிருக்க வேண்டும். நம்ம சிந்தை அதுவாக இருக்க வேண்டும், நம்ம யோசனையில் இருக்கணும், நம்ம பார்வையில் இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய காரியத்திலும் அது விளங்கணும். ஆகினால தேவனுடைய பிள்ளை ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் இந்த சென்னையில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவரோட ஒரு பைசா கிடையாது. அவர் வேதத்தை பிள்ளையை கூட்டிட்டு, மனைவிக்கு ஒரே பையன் அவருக்கு கூட்டிட்டு, சின்ன பிள்ளை ஒரு 6-7 மாசம் பிள்ளை குழந்தை அவர் எடுத்துக்கிட்டு ஊழியத்து வந்தார். சென்னையில் ஒரு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ஊழிய செய்ய ஆரம்பிச்சார். அவருடைய வேலையே போய் நடு ரோட்டில் நின்று பைபிள் வாசிப்பார், வேதத்தை வாசிட்டு வந்துடுவார், வேற ஒன்றும் செய்ய மாட்டார். அப்புறம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு ட்ரம் வாங்கினார், அடிச்சார். அவர்கிட்ட யாருக்கும் எந்த உதவியும் கிடையாது, எந்த இடத்துலையும் பணம் கேட்டது கிடையாது. அவர் ஒரு நாள் சொன்னார், என்னுடைய குழந்தைக்கு காலனா இல்லை, கை குழந்தை பாட்டில் தண்ணி இப்போலாம் பாட்டில் தான் பால் கொடுப்பாங்க, ஃபீடிங் பாட்டில். அந்த பாட்டிலில் தண்ணியை ஊற்றி சுடு தண்ணியை ஊற்றி சிவமணி கொடுத்தாராம், இது பாலாக இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி. அந்த பிள்ளைகளாம் அப்படி வளர்த்தோம். எதுக்கும் எங்களை தண்ணி கொடுத்தா கூட அது ஆண்டவர் அது ஒரு சக்தியாக மாற்றி கொடுத்தாருன்னு சொல்லுவார். அவர் எப்பொழுதும் வேத வார்த்தைக்கு பயந்து வாழ்ந்ததுனால அநேக ஆத்துமாக்களை அவர் கர்த்தரிடத்துல கொண்டார், அநேக கனிகளை கொடுத்தார். ஆகினால் அவர் சொல்வார், சகோதரர்களே, என் வாழ்க்கையில் இன்றைய தேவனுடைய வார்த்தை தான் நிலைத்திருக்கிறது. ஆகையினால நீங்களும் தேவனுடைய வார்த்தையில் நிறுத்தினவர் அநேக சாட்சிகளை எங்களுக்கு சொன்னது உண்டு. ஆகின தேவனுடைய பிள்ளைகளை நாம் எப்பொழுதும் கர்த்தரை உணர்ந்தவர்களாக இருப்போம். ஆகையினால இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையில் நம்ம வேதத்திலே வேரூன்றி இருந்தோம்னா நமக்கு என்ன எதிர்பார்க்க மாட்டோம். இந்த எதிர்பார்ப்பு என்பது மனிதனை ரொம்ப கொண்டு போட்டோம். இப்போ நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இவங்களாம் நம்ம கஷ்டப்படுற நேரத்துல கூப்பிட்டு ஒரு வார்த்தை என்ன எப்படி இருக்கீங்க கேட்டாங்களான்னு வருத்தப்படுவோம், எதிர்பார்ப்போம். இல்லை நம்ம இப்படி இருந்தோமே, நம்ம யாராவது நம்மளை கிட்ட கேட்டாங்களா, இல்லை நம்மளை பற்றி அவங்க நினைச்சாங்களா, நமக்கு ஜெபம் பண்றாங்களா, நம்மளாம் இது செஞ்சோமே அதை செஞ்சோமே, அவங்களாம் இப்படி இருக்கிறான்னு ஒரு எதிர்பார்ப்பு வராது. நீங்க தேவனுடைய வார்த்தையிலே வேரூன்றி நின்றீர்களானால் அன்றவரை பற்றி எதிர்பார்க்க மாட்டீர்கள். எதிர்பார்ப்பு என் வாழ்க்கையில வராது. என் வாழ்க்கையில நான் அனுபவம் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். யாருக்கும் என்னுடைய கடமையை செஞ்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன்.
என்னுடைய ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டே போயிடுவேன். அதான் எனக்கு கொடுத்த கிருபை. ஆனால் மற்றவர் செய்வார்கள் கொடுப்பார்கள் என்று செய்வதே கிடையாது. எத்தனையோ மைல் போய் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வரோம், யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டோம். அதுக்காக கொடுக்கலன்னு கோச்சு மாட்டேன். ஏன்னு கேட்டா, இது கர்த்தர் செய்கிறார், நான் செய்யலை. நாங்கள் கொண்டு போறோன்னா அவர் கொண்டு போறார். நான் அந்த ஊழியத்தை செய்யறேன்னா அவர் என் மூலமா செய்து கொண்டிருக்கிறார். நான் தனியா ஊழியம் செய்யல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, மத்திய எழுதின சுவிசேஷத்துல 28ஆம் அதிகாரத்துல கடைசியில 20 வசனம் சொல்றார், நான் உலகம் முடிய பிறந்து உங்களோடு கூட இருக்கிறேன். நம்ம ஒரு ஊழியம் செய்யும் போது அவர் நம்ம தனியா செய்யல. நான் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கென்று செய்யும் போது நான் தனியா செய்யல, என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என்னோடு கூட என்ன இருக்கிறது? அவருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு சத்திய ஆவியானவரில் இருக்கிறது. தேவனை எப்பொழுதும் அதை உணர்ந்தவர்களாக நம்ம வாழ்வோம். அதுதான் முக்கியமான காரியம். தயவு செய்து இதை கவனியுங்கள். ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நாம் இன்னொரு காரியம் படிக்கும் போது வேதத்துல ஆண்டவர் ஏசாமி சொன்ன காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 4, 5, 7 படிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடுக்க மாட்டாது. அது தானா கனி கொடுக்க மாட்டாதுங்க. நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் என்னில் நிலைத்திர கிடையாது. அப்போ நாம கிளைகள், அவர் கொடி செடி, நாம கொடி. அந்த கொடி இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர்தான் வேறு. அதில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் நாம் கனிகளை கொடுப்போம். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நான் ஜாசம் சொல்றது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையினாலே தான் இயேசு அந்த வார்த்தை கிறிஸ்துவாய் வெளிப்பட்ட கிறிஸ்து வார்த்தை இருந்தால் நாம் எதை செய்தாலும் அது கனியுள்ளதாகவே இருக்கும். 6ஆம் வசனம் சொல்லி இருக்குது. என்ன படிச்சீங்கன்னா படிப்போம். 6, ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் என்ன நடக்கும்? வெளியே எரியுண்ட கொடியை போல, வெளியில எரியுண்ட ஒரு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். நம்மகிட்ட கிறிஸ்துவோட நம்ம வேறாங்க அவருடைய கொடி, அந்த செடியில கொடியா நம்ம இணைந்திராவிட்டால் நாம் எரியுண்டு போய் எரிக்கப்படும். ஒன்னுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களா இல்லாம போயிடுவோம். நம்ம அவருடைய வார்த்தையில் நம்ம வேறு நம்ம பிரயோஜனற்றவர்களாக போய்விடுவோம். அதனால்தான் கடைசியா சொல்றாரு, அந்த வசனம் வாச்சனை 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுக்கிறது. தன் சீசரை பார்த்து சொன்ன வார்த்தை. அது என்று நமக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. ஆகின்ற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கிறதா? நீங்கள் அவர்களை நிலைத்திருக்கிறீர்களா என்பதை உங்களைத்தானே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவங்களை சோதித்து பாருங்கள். நீங்களே என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது? எவ்வளோ காரியங்கள் என்னை கடந்து போறேன் என் வாழ்க்கையில. எவ்வளோ காரியங்கள் என்னை கடந்து போக வைக்குது. எவ்வளோ காரியங்களை கர்த்தர் என்னை கடந்து போக வைக்கிறார். நான் எதில் நிலைத்திருக்கிறேன்? அவர்களை வேறொன்று இருக்கிற நான் வார்த்தையில் என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். அதனால தான் லூக்கால ஐசாமி ஒரு வார்த்தை சொன்னாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 படிப்போம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அங்க ஒரு ஒரு மரத்தை நட்டு 3 வருஷம் கழிச்சு பாக்குறான். முதலாளி அதுல கனி இல்லை. அப்போ ஒரு வருத்தம் ஆயிடுது. இவ்வளவு பண்ணி எல்லாம் இருக்கோம், அது கனி கொடுக்க மாட்டேன். தோட்டக்கார சொல்றாரு, வெட்டி போட்டு. இல்ல சாமி, கொஞ்சம் போருங்க, நான் கீழே வேர்ல கொஞ்சம் மண்ணு போட்டு தண்ணி ஊத்தி பாக்குறேன்,
கனி கொடுக்கும். அது கொடுக்கலன்னா வெட்டி போடுறோம், கவலைப்படாதீங்க அப்படி. அதே மாதிரி நாமும் வர்த்தருக்கென்று ரட்சிக்கப்பட்டு அவருக்கென்று நாம் பிழைத்திருவர்கள் அந்த மரத்து போல இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்றாரு, அவர்களே நாம் உருவிட்டா இல்லை, வேரில் இல்லைன்னா அது கனி கொடுக்க முடியாது, அது வெட்டி இருக்குதான் பயன்படும். ஆண்டவர் இந்த உண்மையை சொல்லி அவருடைய சீசர்களுக்கு சொல்லி இந்த காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறார். ஆகியனால தேவனுடைய பிள்ளைகளை நாம் வேதத்தை எப்பொழுதும் வாசித்து அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் அவர் சொல்லும் போது 1ஆம் சங்கீதத்துல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இரவும் பகலும் அது என் தியானமாக இருக்கிறது. நான் இரவா இருந்தாலும் அதை நான் சிந்தித்துட்டு இருப்பேன், பகலா இருந்தாலும் அது என்னிலே நிலைத்திருக்கும். அதை விட்டு என்னை விட்டு நான் அது என்னை விடுபடுவதில்லை, நானும் அதை விட்டு நவருவதில்லை, அதை சிந்திப்பாமல் இருப்பதில்லை என்பதை அங்கே உணர்த்திருக்கிறார். ஆகினார் தேவன் பிள்ளைகளே, அதே இன்னொரு உண்மையை கர்த்தர் இயேசு சுவாமி சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தை படித்தோமால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6-9. மத்தேயு 13:6 படிப்போம். வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. ஆமா, 3 காரியம் சொல்லும் போது 2 இடத்துல அது வேறு இல்லாம செத்து போச்சு. ஆனா 3ஆவது சொல்றாரு, அது 100, 100, 30 பலன் தந்ததுங்கிறார். எப்பன்னா அது நல்ல நிலத்துல விழுந்தனால, நல்லா வேறுன்றதுனால நல்ல பலனை தந்தது. ஆகையினால தேவனாய் கர்த்தர் அவருடைய வார்த்தை என்ற வித்தை நம்மளை விதைத்திருக்கிறார். அந்த வித்து நம்மளை நிலைத்திருப்பதனால், அந்த விதை வார்த்தை நம்மளில் வேறொன்று இருந்தால் நாம் நல்ல கனிகளை மட்டுமல்ல நல்ல பலனையும் தருகிறவர்களாக இருப்போம். நம்ம பலனை எப்படி தருவோம்? 9ஆம் வசனம் வாசிப்போம். எப்படி தருவோம் பலனை? வாசிப்போம். 9 வாசிப்போம். ஒன்றும் அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது வாசித்தோம், அந்த வேறு உள்ள நல்ல வேறு உள்ளத அந்த செடி என்ன கொடுத்ததுன்னா, அந்த விதை 100, 60, 30 கொடுத்தது. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வேதத்திலே வார்த்தையிலே நாம் வேறொன்றிருந்தால் நாம் பலன் தரக்கூடியவர்களாக இருப்போம். பலனற்றவர்களாக ஒருபோதும் நாம இருக்க மாட்டோம். ஆகையினால்தான் மத்தேயு சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை படிப்போம். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரில் அடைவான். அவன் கொஞ்ச நாளைக்கு தான் நிலைத்திருப்பான், திருப்பவும் இடரில் அடைவான். துன்பமும் கஷ்டம் வரும்போது இடரில் இருந்து விழுந்து போயிருக்கு. ஏன்னா அவங்களுடைய வேர், அந்த விதையோட வேர் ஆழமான இடத்திலே அடையாமல் மேலோடியா இருந்ததுனால அது இடரில் வரும்போதும் துன்பம் வரும்போதும் அது அதை விட்டு நம்ம ஓடிடுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் ஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறது. அதே வார்த்தை தான் மார்க் எழுதுவதும், மார்க் 4:17 ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை வாசிப்போமா? தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்திற்கு உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரில் அடைகிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா சரியா வேறு விடாதனால, வசனத்தினால வரக்கூடிய துன்பத்தினால அவர்கள் இடர் அடைகிறார்கள். காரணம், அவர்களுக்கு ஏன் இடர்ல தாங்க முடியலன்னா அவர்கள் வேர் சரியாக விடவில்லை. தேவனுடைய பிள்ளை அதுதான் நம்ம படிச்சு நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையில நாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது எப்பொழுதும் மனதை விட்டு போகக்கூடாது, நம்முடைய சிந்தனையை விட்டு போகக்கூடாது, நம்முடைய எண்ணத்தை விட்டு போகக்கூடாது. நம்ம எப்பொழுதும் அது சிந்தித்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை நீங்க சரியா உணர்ந்து கொள்ளணும். அதேதான் லூக்காவில் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை குறித்து இந்த வேறில்லாதை பற்றி சொல்லி இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அன்பா ஏற்றுக்கொள்வாங்க. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே, சரியா வேறு ஊனலனால கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசத்தில் இருப்பாங்க.
சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஒரு மனுஷனுக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையில் சோதனை வருவது நிச்சயம். சோதனையில் ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சோதனை வரும்போது பின்வாங்கி போனான். He became backslide. பின்மாற்றி அடிப்படுவான். எங்க சபையில நாங்க 1974 ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 23 வாலிபர்கள், ஆண்கள் பெண்கள், நாங்கள் திருச்சியில காவிரி ஆற்றிலே ஞானஸ்நானம் பெற்றோம். எங்கள் சபையில ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியம், வாலிபர்களாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒன்றாய் ஞானஸ்நானம் எடுத்தது. அதுல ஒருத்தர் இருந்தார், ரமேஷ்னு. அவர் ரொம்ப துடிப்பா இருப்பாரு. நான் கர்த்தருக்காக இதை செய்வேன், கர்த்தருக்கு என்று உயிரை கொடுப்பேன்னு ரொம்பவும் எல்லாத்தோட ஒரு ஃபோர்ஸா இருப்பாரு. எங்களை அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் சொன்னார், நான் சாது சுந்தர் சிங் போல ஆக போறேன்னு. ஒரு நாள் காவியெல்லாம் எடுத்து பட்டிக்கிட்டு பைபிள் எடுத்துட்டு எங்களுக்கு சொல்லாம வீட்டுல சொல்லாம புறட்டு போயிட்டான். 3 நாள் கழிச்சு அவன் தகப்பனார் எங்க சபைக்கு வந்து கத்துறாரு, என்ன பையனை கெடுத்துட்டீங்க, இந்த மாதிரி இயேசு ஏற்றுக்கொண்டு அவன் எங்க ஓடிட்டான், வீட்டுல இல்ல, 3 நாள் ஆச்சு, சாப்பிட்டானா என்னான்னு தெரியல, நீங்களாம் அப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஜெபம் ஒரே சண்டை. நாங்க அப்புறம் உட்கார வச்சு சமாதானம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஒருபோதும் உங்க பையனை கைவிட மாட்டார். ஆண்டவர் பிள்ளை அவன் எந்த சூழ்நிலையும் திருப்பி வந்துடுவான். நாங்க ஜெபம் பண்ணுவோம். போங்க, வீட்டுக்கு நீங்க போறதுக்குள்ள வந்துடுவான் அவங்க சொல்லி அனுப்பிச்சோம். அதே மாதிரி நாங்க சொல்லி அனுப்பிச்சோன்னா அன்னைக்கு அடுத்த நாள் காலையில வந்து நேரா சபைக்கு வந்துட்டுனான். அப்புறம் அவங்க அப்பாவை தேடி போய் சொன்னோம், உங்க பையன் வந்து நான் கொண்டு கொடுத்தான். வந்து சொன்னா, ஏடா போனேன்னா, நான் சாதுசுந்தரி போல வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு போனேன். ஆனா என்னால் 3 நாள் கூட என்னால் இருக்க முடியல, மலையில ஜெபம் பண்ண முடியல, பசி கொடுமையில ஒடியாந்துட்டேன் அப்படின்னு. ஏன் கேட்டா, அவன் வார்த்தையில வேர்கொள்ளாதவனா இருந்தான். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இருக்காரு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் பின்வாங்கி போயிட்டான், பேக்ஸ்லைட் ஆயிட்டான். உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. நான் அவனுக்காக ஜெபிச்சோம். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்து திரும்பவும் வார்த்தைகள் வந்து அவன் வார்த்தையில ஸ்திரப்பட்டதுனால இப்ப அநேருக்கு உதவி தகுந்த, அநேருக்கு ஆசீர்வாதமா, அநேருக்கு எடுத்துக்கிட்ட ஒரு நல்ல பிரசையங்கார வாழ்ந்து கொண்ட காரணம் என்ன, அவன் வேறு கொள்ளாதனால அப்படி பின்வாங்கி போனது. அதனால்தான் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எபேசியருக்கு எழுதும் போது 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை பத்தி எழுதுறாருங்க. அப்போஸ்தலர் பவுல் எபேசியர் எழுதின நிருபம் 6:17 படிப்போம். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தேவ வசனத்துக்கு பட்டயம் என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. வார்த்தை என்பதுக்கு பட்டயம் என்று அர்த்தம். அது இன்னொரு திரும்ப போனா அது இருவரும் கற்கொள்ள பட்டயமா இருக்கிறது. நம் வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சோதனை வரும்போது சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லா சோதனையிலும் நாம மீண்டு வரணும். ஆவியின் பட்டயமே வார்த்தை, தேவனுடைய வார்த்தையாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்தா அவனோட போராடணும், சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு 40 நாள் உபவாசம் இருந்து அங்க வனாந்தரத்துல சோதிக்கப்படும் போது ஆண்டவர் தேவன் வார்த்தையில கொண்டு அவனை வாயை அடைத்து முடிந்தார். அவன் சொன்னான், இந்த கல்லெல்லாம் பார்த்து அப்பமாக அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த பிழைப்பு வந்து நமக்கு எப்பொழுதும் ஒரு நிச்சயம். அந்த வார்த்தையில் நம்மளை நிச்சயம் பிழைக்க வைக்கும். ஒரு ஊழியக்காரருக்கு எனக்கு தெரியும், சென்னையில் இருந்தார். அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து ஊழியம் செய்து புறப்பட்டார். ஒன்றில் வேலையெல்லாம் விட்டுட்டு தன் மனைவி வைத்து ஒரே மகன் அவனையும் சின்ன கைக்குள்ள தூக்கிட்டு ஊழியம் செய்ய போனார்கள். போகும்பொழுது அவர் எல்லா சிட்டியில எல்லா இடங்களிலும் நின்று பிரசங்கத்தை வேத வசனத்தை வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார், போயிட்டே இருப்பார். இதே மாதிரி அநேக இடத்துல செஞ்சிருக்கிறார். அவர் ஒரு நாள் சொல்றாரு, என் பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு கிடையாது. அப்போ வந்து ஒரு 3 பைசா 2 பைசா கொடுத்தா பால் கொடுப்பாங்க. ஒரு கால ஆளாக்கு கொடுப்பாங்க, ஆளாக்கு பால் கொடுப்பாங்க. ஆனா அது கூட என்கிட்ட இல்லை. நான் அப்ப எல்லாம் ஒரு பாட்டில தண்ணி எடுத்து ஊத்தி ஜெபம் பண்ணி கொடுப்பேன். பையன் நல்லா வளர்ந்தான். காரணம் என்ன சொன்னா, அந்த வார்த்தையில நிலைத்திருந்தனால அந்த தண்ணி கூட ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரென்த் ஆக்கினார். ஆகினாலே நம்ம எவ்வளவு அதுல வேரூன்றி இருக்கோம் என்பதுதான் முக்கியம். ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆவியின் வார்த்தை ஆகிய தேவ ஆவியின் பட்டயம் நமக்கு இருக்குது. அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல விசேஷமா பவுலடியாரு நம்ம வேரூன்றி இருக்கும்போது ஒரு கட்டாயப்படுத்தி சொல்றாரு. எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசினா இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் அவர் மூலமாக நமக்கு. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களை இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், கிறிஸ்து இயேசு உங்களை வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நீங்க அன்பிலே நிலை பெற்று வேறுள்ளவர்களாகி அன்பிலே வேரூன்றி இருக்கணும்னு சொல்றாருங்க. மற்ற வார்த்தையில வேறுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல பவுல் விசேஷம் சொல்றது, நீங்க அன்பிலும் வேறுன்றவர்களா இருக்கணும்.
ஏன்னா தேவ அன்பு தான் தேவ வார்த்தை கிறிஸ்துவ வெளிப்பட்டது. எப்படி கிறிஸ்துவ வெளிப்பட்டது? தேவன் நம்ம வைத்த அன்பினாலே தமது ஒரே பேரான குமாரன் நமக்கு தந்தருளி விழுவாய் உலகத்தில் தந்தருளி அன்பு கூர்ந்தார். அந்த அன்பிலும் நான் வேரூன்றி இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம அன்பிலே வேரூன்றிருந்தால் தான் அவர்களே நம்ம வார்த்தையிலே வேண்டியிருக்க முடியும். நம்ம வார்த்தையில வேரூன்றிருந்தால் நம்ம அன்பிலே வேரூன்றிகளா இருப்போம் என்பதை உறுதிப்படுத்தி இங்க சொல்லியிருக்கிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளை, நம்ம வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் இருந்தால் நம்ம ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு காலம் நம்மளை நம்ம அசைக்க முடியாது. அதுதான் சங்கீதக்காரன் அந்த அசைவை பத்தி பேசும்போது சொல்கிறாரு. 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசித்தனா இந்த மாதிரி சொல்றாரு. எப்படி சொல்றான்னு பாப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 2 காரியத்தை இங்கே சங்கீதக்காரர் சொல்றாரு. அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது மட்டும் இல்ல, நான் வைத்திருக்கிறேன் எனக்கு முன்பாக, ஆனால் அவர் என் வலத்தில் இருக்கிறார். 2 காரியம். இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வார்த்தை எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கும். அவருடைய ஆவியானவர் எப்பொழுதும் வலது பிரசத்தில் இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த ஒரு காரியமோ, வியாகுலமோ, துக்கமோ, வருத்தமோ, பசியோ, பட்டினியோ, வியாகுலமோ ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது கர்த்தர் வார்த்தையில. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாரு. அதே காரியங்களை நீங்க 62ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா இன்னொரு காரியத்தை எங்க சொல்லுகிறார். அவரே என் கண்மலையும், அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் என் கண்மலை, என் ரட்சிப்பு, உயர்ந்த அடைக்கலம். அவர் கண்மலை, ரட்சிப்பு, உயர்ந்த அடைக்கலம். அப்படி இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் உயர்ந்த அடைக்கலம், என் ரட்சிப்பு, என் கண்மலை. அவர் என் கண்மலையாக, என் ரட்சிப்பாக, என் உயர்ந்த அடைக்கலம். சாதாரண அடைக்கலம் கிடையாது. நீங்க வேதத்துல வேரூன்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவர் தான் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். அப்போ நம்ம அசைக்கப்படுவதில்லை. நமக்கு வேற ஏதாவது அடைக்கலம் தான் அசைக்கப்பட்டு போயிடுவோம். ஆனா வேதத்திலே நம்ம சாட்சிகளா இருந்து நின்றோமாண்டால் நமக்கு அது அடைக்கலமாக இருக்கும், நம்ம அசைக்கப்படுவதில்லை. அதே தான் 6ஆம் வசனத்தையும் படிச்சோம். அதே 62 அதே காரியத்தை தான் 2வது திருப்பி சொல்லுங்க. அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர். அதே வார்த்தை தான் சொல்றாரு, உறுதிப்படுத்துறாரு. ஐயா, நான் சாதாரண சொல்ல, நான் அனுபவத்தை சொல்றேன். நான் அனுபவித்து சொல்றேன் அவர் காரியங்களை சொல்கிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தைகள் வேறொன்று இருந்தா நாம் எல்லாரும் அசைக்கப்படுவதில்லை. அவர்களை நிலைத்திருப்போம். எல்லா காரியங்களிலும் நாம் நிலைத்திருப்போம். ஆகினாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகளிலே வித்தியாசமாக நீதிமொழிக்காரர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஆமாங்க, நீதிமான். நீங்க வேதத்திலே வேரூன்றி, வார்த்தையிலே வேரூன்றினால் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவீர்கள். அப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் வேரூன்றி இருப்பதனாலே அவர்கள் அசைப்படுவதில்லை. ஒருவன் நீதிமானாய் இருந்தான வேத வார்த்தைகளை படித்து அவன் வேரூன்றவனாய் இருப்பான். அந்த வேரூன்றியவன் எப்பொழுதும் அசைக்கப்பட. ஒரு தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் அது ரூட், அதோட வேர் கீழமா ஆழமா போயிருக்கிறதுனால அது எந்த விதத்திலும் அசைக்கப்படாது. மேலே போயிட்டு கீழே போயிட்டு வரும். அது ஒன்றும் அசைக்கப்படும். நாளையில பார்த்தீங்கன்னா அது வேர் இருப்பதனால எவ்வளோ வளைஞ்சு குடிச்சு அனுப்பிச்சிடும். அதே மாதிரி நாமளும் வாழ்க்கையில வேதத்துடைய வார்த்தையிலே, கர்த்தருடைய வார்த்தையில் நாம் வேறொன்றா இருக்க வேண்டும் என்பது நிச்சயம். ஆகையினால கடைசியா ஒரு வார்த்தையை வாசித்து முடிப்போம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற. கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எப்படி போனா அவருக்குள் வேர் கொண்டவர்களாக இருப்போம். வேர்கொண்ட எப்படி இருப்பாங்க போட்டிருக்கு, படிங்க. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு இருப்போம். போதும். நீங்க போதிக்கப்பட்டபடி உங்களுக்கு என்ன ஆண்டவர் போதித்தாரோ, எந்த போதனைகளை கேட்டீர்களோ அதுல நிலைத்திருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியம். நான் வேதத்தை
நாம் வேரூன்றி வேத வார்த்தையில் வேரூன்றி இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய விருப்பம். அதான் ஆகையினாலே உங்கள் இத்தனை காலங்கள்ல உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைத்திருக்குது. ஆனால் நம்ம எத்தனை தடவை அதை பிரயோஜனப்படுத்தாமல் போனோம். எத்தனை ஃப்ரீ டைம்ல நம்ம டைம் எப்படி கில்பட்டு நம்ம பார்ப்போம். நான் கர்த்தருடைய வேதத்தை வாசிப்போங்கன்னு அனுப்பிட்டோம். வெளியில போயிட்டோம் டயர்டா வந்தா உடனே நம்ம டிவி தான் பார்ப்போம். சரி பார்ப்போம், தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வேத வசனத்துக்கு எவ்வளவு படிக்கிறோமா? இல்லை. நம்ம கஷ்டம் வரும்போது கஷ்டத்தை தான் நோக்கி பார்க்கிறோம் ஒழிஞ்சு தேவனை நோக்கி பார்ப்பதை ஒரு வார்த்தையை நோக்கி பார்ப்பதில்லை. காரணம், நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆவியான நிறைவு பெற்று அவர் வார்த்தையிலே நாம் வேரூன்றி இருப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நான் எவ்வளவு தூரம் என் வாழ்க்கையில வேதத்தை வாசித்து வேத வசனங்களை ஆழமாய் புரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருந்து அவர் எனக்கு கண்மலையும் கோட்டுமாய் இருந்து நான் அவரிடத்தில் அடைக்கலமாய் இருப்பதனாலே நான் அசைக்கப்படவில்லை என்பதை உறுதியாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை உறுதியாய் நிச்சயப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகையினால இது ஒரு தருணம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் எப்படி நாம் நடக்கவும் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை நிச்சயித்து நாம் வேத வசனத்தில் வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையினாலே இதை ஒருபோதும் மறவாமல் மனதிலே நிலைநிறுத்தி நாம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையிலே சிந்தனை உள்ளவர்களாக இருந்து அவர் வார்த்தையிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கு இந்த வாரத்திலே கர்த்தர் நம்மளோடு பேசின ஒரு வார்த்தை, நம்ம கொடுத்த ஒரு நிச்சயத்தின் வார்த்தை. அதை எப்பொழுதும் மறவாமல் இருப்போம், வாழ்க்கையில் பயன்படுத்தும்.